பன்னீர் குல்ச்சா இது கோதுமையில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிலேயே பன்னீர் எடுத்துருக்கேங்க. ஸோ அந்த பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கியூப் பட்டர் நல்லா போட்டதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீரை. இதில் 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் அண்ட் 1/2 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் அளவில் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு yellowish கலரில் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்ல ஒரு குழி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்ல கார்னர்ஸ் எல்லாம் மூடினதுக்கப்புறமா 2 திரட்டு, இந்த சைடு பக்கம் அந்த சைடு ஒரு பக்கம். ஸோ நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சதுக்கப்புறமா நல்லா ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போட்டு எடுத்திங்கன்னா ஆஹா கம்மன்னு வாசனையில் ஃபைனலாக நம்ம பட்டர் போடுவோங்க. இதுதான் ட்விஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்